பிறந்ததுமே எங்கள் அப்பா அம்மாலாம் இறந்துருச்சாங்க, இதெல்லாம் என்ன பண்ண போகுது அப்படின்லாம் ரொம்ப என்னை முன்னோட்டி பின்னாடிலாம் நிறைய பேர் பேசினாங்கன்னா, அவங்களுக்கு முன்னாடியே நான் 8 வருஷம் வந்து அட்லத்தில் நேஷ்னல்ஸ் பண்ணிட்டு வந்து ஏற்கனவே பேப்பர் தேவதை புக்கில் வந்திருக்கேன். எனக்கு நிறைய பேர் நான் கை இப்படி இருக்கிறதுனால எப்படிமா நீ இதெல்லாம் மேனேஜ் பண்ணிக்கிற, எப்படிமா நீ சாப்பிட்டுக்கிற எல்லாம் பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது என்னாலே நான் முடியும் அப்படின்னு என்னுடைய பெர்ஃபார்மன்ஸை நான் காமிச்சேன். சப்போஸ் மார்க்கெட்டில் போக முடியாத சூழ்நிலை வந்துருச்சுன்னா என்னை கொண்டு போய் வித்துட்டு வர சொல்லுவாங்கன்னா அதில் எனக்கு ஒரு 15 அமௌண்ட் தருவாங்க. அதை வச்சு நான் சாப்பிட்டுக்கிட்டு நான் இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய பொட்ஸில் யாருக்கும் சலுப்பு பார்க்க மாட்டேன். என்ன நம்பி வந்திருக்காங்க வீல் சேரில், அவங்கள என்னையை பார்த்துக்கிற மாதிரி நான் அவங்களையும் நல்லா பார்த்துக்குவேன். ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழல்ல ஏதோ ஒரு எதிர்பாராத விதமா ஏதோ ஒரு தாக்குதல் உங்க மேல வரும்போது நீங்க எப்படி அதை சமாளிப்பீங்க? நான் அப்படியே ஃபேஸ் பண்ணிக்குவேன். சரி, இப்போ திடீர்னு அவங்கள இவ்வளோதாண்ணா என்ன இவ்வளவு ஸ்பீடா இருக்கீங்க? டக்குனு இப்ப நான் அவங்கள அடிக்க அப்படியே காலில் கிக் பண்ணி ரொட்டேட் பண்ணி வந்துருவாங்கண்ணா. அத்தாடி, உங்ககிட்ட ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் போல. எங்களை மாதிரி இருக்கிற குழந்தைங்க எல்லா குழந்தைங்களுக்கும் அண்ணா உதயநிதி அண்ணா ஹெல்ப் பண்ணாருன்னா இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எங்களை மாதிரி சாதிக்கக்கூடிய குழந்தைங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. நான் தமிழ்நாட்டிலையும் அடுத்த ஸ்டேட்லேயும் இருக்காங்க. நிறைய பேர் ஸ்பான்சர்ஸ் இல்லாத ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கும் ஒரு உதவி கொஞ்சம் உதவினாருன்னா. அண்ணான்னு சொல்லிட்டீங்க, அண்ணாவுக்கு செய்யக்கூடிய கடமை? ஐயா, நாங்கள் வந்து அண்ணாவுக்கு செய்யக்கூடிய கடமைன்னா நன்றி சொல்லுவோம்னா. ரெண்டாவது எங்களுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணி நான் பெரிய ஒரு லெவலுக்கு போயிட்டுனா என்னால் முடிஞ்சதை நான் எங்கள் அண்ணாவுக்கு செய்வேன். ஹாய்ங்க, ஹாய்ண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்கண்ணா. துருன்னு வரீங்க, எனர்ஜெட்டிக்காக இருக்கீங்க, ஓடுறீங்க, பறந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. எப்படி இந்த எனர்ஜி உங்களுக்குள்ள? நான் 2003 அட்லத்தில் இருக்காங்கண்ணா. 8 வருஷம் நேஷனல்ஸ் போயிருக்கேன். 8 வருஷம் நேஷனல்ஸ் போய் கோல்டு, சில்வரு, பிரான்ச் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கண்ணா. இப்போ வந்து டேக்வாண்டோவில் வந்து 1 இயராக நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி அட்லத்தை நான் ரன்னிங்கு, ஷார்ட் புட் இந்த மாதிரி இருந்தாங்கண்ணா. 2003 நான் இருக்காங்க. ஆல்ரெடி ரன்னிங் வின் பண்ணிருக்கீங்க. சோ அதனால தான் பயங்கரமா ஓடி இல்ல, நான் அப்ப இருந்தே கொஞ்சம் இதுதானா, அதனால யாருக்கும் சலுப்பு பார்க்க மாட்டேன். என்ன நம்பி வந்திருக்காங்க வீல் சேர்ல, அவங்கள என்னைய பாத்துக்கிற மாதிரி நான் அவங்களையும் நல்லா பாத்துக்குவேன். அவங்களையும் கூட நான் பாத்துக்குவேன். எந்த ஊரு நீங்க? நாங்க சேலம்னா. நான் எம்ஏ தமிழ் முடிச்சிருக்கேங்கண்ணா. எம்ஏ தமிழா? பார்த்தா தெரியவே இல்லைங்களே. எம்ஏ தமிழ் முடிச்சிருக்கேன். எனக்கு அப்பா அம்மா யாரும் கிடையாதுங்கண்ணா. என்னைய பாட்டி தான் வளர்த்துறாங்க. அதாவதுனா அப்பாவை பெற்ற பாட்டி, அவங்களும் போய் இறந்துட்டாங்க. 4 வருஷம் ஆகுது. பாட்டியோட வீடு ஒன்று சொந்த வீடு இருக்குது. அதுவுமே அந்த வீட்டில் ஒண்டி நான் தான் இருக்கேன். தங்கச்சி ஒன்று, அவளும் மேரேஜ் பண்ணி லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டா. இப்போ வந்து என்னை பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை. நான் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பூங்காடு இருக்குது. அந்த பூங்காட்டில் போயிட்டு பூவை எடுத்துக்கிட்டு நான் ஒரு 10 ரூபா வருமானத்தில் வந்து நான் இவ்வளோ தூரம் நான் ஸ்போர்ட்ஸுக்கு வந்துட்டு போயிட்டுருக்கேன். அதாவது எங்கள் கோச்சஸ் ஏதாவதுன்னா எங்கள் சித்தியேஸ்வர் சார், உலகநாதன், எங்கள் டேக்வாண்டோ கோச், அப்புறம் என் கூட வர அண்ணனுங்க, தங்கச்சிங்க எல்லாமே எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறதுனால நான் வந்து இதை வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணுறேன்னா. என்ன சொல்கிறீங்க? உண்மையிலேயே வந்து நீங்கள் தனியாக தானே இருக்கேங்கண்ணா. நான் அப்பா மாறும் இல்லை, எனக்கு என் கோச்சஸ் சப்போர்ட்ஸு, அப்புறம் என் கூட வர டீம் சப்போர்ட்ஸோட நான் வந்து இவ்வளோ தூரம் நான் வந்துட்டு என்னால் அச்சீவ் பண்ண முடியும், என்னால் முடியும் அப்படின்னு நான் பண்ணுறேன். எங்கள் வீட்டில் நான் ஃபஸ்ட்டில் நான் போகும்போதெல்லாம் இந்த பிள்ளையா, இதெல்லாம் யாரும் பிறந்ததுமே எங்கள் அப்பா அம்மாலாம் இறந்துருச்சாங்க, இதெல்லாம் என்ன பண்ண போகுது அப்படின்லாம் ரொம்ப என்னை முன்னோட்டி பின்னாடிலாம் நிறைய பேர் பேசினாங்கன்னா, அவங்களுக்கு முன்னாடியே நான் 8 வருஷம் வந்து அட்லத்தில் நேஷ்னல்ஸ் பண்ணிட்டு வந்து ஏற்கனவே பேப்பர் தேவதை புக்கில் வந்திருக்கேன். அது வந்ததுலேருந்து கொஞ்சம் எனக்கு பண்ணுறாங்க, சப்போர்ட் பண்ணுறீங்க. ஆனால் போயிட்டு நாங்கள் இப்போ திடீர்னு ஸ்பான்சர்ஸ்ன்னு எங்கேயாவது நான் போய் நின்று கேட்டேன்னா கீழேயும் மேலேயும் பார்த்துட்டு அமுச்சு விட்டுருவாங்கண்ணா. அதாவது எங்கள் கோச்சஸ் இருக்கிறதுனால நான் அவங்களோட சப்போர்ட்ல நான் வந்து இவ்வளவு தூரம் வந்துட்டு. எப்படி இவ்வளவு தூரம் இந்த லைஃபை சஸ்டெயின் பண்றீங்க? ஏன்னா தனியா பூ பறிச்சு பூ வியாபாரம் பார்த்து உங்களை நீங்க பாத்துக்கிறீங்க. இல்லைங்கண்ணா, அம்மா வந்து பூ வியாபாரம் பண்ணுவாங்கன்னா என்னால வந்து காலில் பூ கட்ட முடியுங்கண்ணா. கையில் காலில் பூ கட்டுவோன்னா அதை வந்து கட் பண்ணி கொண்டு போய் விற்றுட்டு வருவேன். ஏன்னா பூ எடுக்க போகிற இடத்துல பூவை எடுத்துட்டு அவங்க சப்போஸ் மார்க்கெட்டில் போக முடியாத சூழ்நிலை வந்துருச்சுன்னா என்னை கொண்டு போய் விற்றுட்டு வர சொல்லுவாங்கன்னா அதில் எனக்கு ஒரு 15 அமௌண்ட் தருவாங்க. அதை வச்சு நான் சாப்பிட்டுக்கிட்டு நான் இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய பொட்ஸில் வந்து இருக்கேன். சமையல் நானே பண்ணிக்குவாங்கண்ணா. நானே எல்லாம் சமையல் நல்லா செய்வேங்கண்ணா. நானே எல்லாம் பண்ணிக்குவேன். கேஸ் இருக்குது. அப்போ சப்போஸ் வாங்க முடியல அப்படின்னா அவங்க அம்மா ஒருத்தர் இருந்தாங்க. அவங்களும் ரீசெண்டாக இப்போ தான் 1 இயர் ஆகுது இறந்து. அவங்களும் கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. சப்போர்ட் பண்ணி அப்புறம் எங்கள் கோச்சஸ் இவங்கெல்லாம் கொஞ்சம் எனக்கு 15 கொடுத்து நான் சாப்பிட்றதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கண்ணா. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா உங்களை நீங்களே பார்த்துக்கிறீங்க, சமைச்சிக்கிறீங்க, நீங்களே உங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணிக்கிறீங்க.
பூ வியாபாரம் பார்த்து இது பண்ணுறீங்க அப்படிங்கும்போது டேக்வாண்டோ எப்போ உள்ளே வந்தீங்க? டேகோண்டா இப்போ 1 இயர் ஆகுதுண்ணா. நான் அட்லக் பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கே வந்து டேகோண்டா வந்து செலெக்ஷன் ஆகிருக்கும். அந்த மாதிரி உங்களோட கேட்டகரியில் வந்து டேகோண்டா இருக்குது, நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களை நான் நேஷனல்ஸ் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னாங்க. நாங்களும் தீவிரமாக ப்ராக்டிஸ் பண்ணோம்னா, நான் காலையில் 7 to 8 ஸ்விம்மிங் போயிட்டு வருவேண்ணா. ஸ்விம்மிங் போயிட்டு வந்துட்டு காலையில் 9 மணிக்கெலாம் நான் வெளியில் வந்துடுவேண்ணா. வந்துட்டுனா சாப்பிட்டு ஒரு 10 மணிக்கு கோச் வந்துடுவார், டேகோண்டா கோச். 2-2:30 வரைக்கும் டேகோண்டா பண்ணுவோண்ணா. பண்ணிவிட்டு அப்புறம் சாப்பிட்டுட்டு மறுபடியும் 7 to 8 ஸ்விம்மிங் போயிடுவோண்ணா. போயிட்டு அப்புறம் வீட்டில் சாப்பிட்டு நான் ரெஸ்ட் எடுத்தேன்னா நான் அடுத்த நாள் காலையில் அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிகிட்டே இருப்பேங்கண்ணா. ஒரு வருஷத்துக்குள்ளே டேக்வாண்டோ கற்றுக்கிட்டு அதில் முறையாக பயிற்சி எடுத்து பஞ்சாப்ல நடந்த நேஷனலில் கூட நீங்கள் போய் கோல்டு சில்வர் பண்ணிட்டு வந்தாங்க. சில்வர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது எந்த அளவுக்கு நீங்கள் டெடிகேஷனாக இருந்தீங்க? அந்த அளவுக்குன்னா எங்கள் கோச்சஸ் கொடுத்த ஒரு இதெல்லாம் வைங்கண்ணா, அவங்க பண்ணுவோமா, உன்னாலையும் முடியும், நீ பண்ணுமா அப்படின்னாங்க. அவங்களாம் இல்லைன்னா நான் இந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டேன்னா. அதாவது 2வது எங்கள் கூட வர பொண்ணுங்க அவங்களும் எங்களை மாதிரி இருக்கிறதுனால நம்மளும் பண்ணுவோம். எங்களை எப்படின்னா முன்ன விட்டு பின்னாடி இந்த பிள்ளைங்களாம் என்ன பண்ண போகுது அப்படின்லாம் பார்த்தாங்க. எனக்கு நிறைய பேர் நான் கை இப்படி இருக்கிறதுனால எப்படிமா நீ இதெல்லாம் மேனேஜ் பண்ணிக்கிற, எப்படிமா நீ சாப்பிட்டுக்கிற எல்லாம் பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது என்னாலேயும் நான் முடியும் அப்படின்னு என்னுடைய பெர்ஃபார்மன்ஸை நான் காமிச்சேன்னா. உங்களை எப்படி நீங்க தனியா பாத்துக்கிறீங்க இந்த சொசைட்டில? இப்போ ஊர்ல நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கூட துணை இல்லாம நம்மளால வாழ முடியாது, நம்ம ஒருத்தரை பாத்துக்க வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எவ்வளவு படிச்சிருந்தாலும் என்ன இருந்தாலுமே வந்து இல்ல இந்த சொசைட்டில வந்து நம்ம வந்து ஒருத்தர் சார்ந்தா இருக்க வேண்டி இருக்கு அப்படிங்கறதான் இப்பவும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய இடங்களை நம்ம பார்க்க முடியுது தனியா சவாலா இந்த உலகத்தை ஜெயிச்சு மேல வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. என்னோட பெஸ்ட் நான் வந்து எனக்கு முடிஞ்சுமா என்னால முடிகிற வரைக்கும் பெஸ்ட் காமிப்பேன். கான்ஃபிடென்ட் இருக்குல்ல, கண்டிப்பா இது உங்களை எங்கேயோ கொண்டுட்டு போகும். இப்போ ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழல்ல ஏதோ ஒரு எதிர்பாராத விதமா ஏதோ ஒரு தாக்குதல் உங்க மேல வரும்போது நீங்க எப்படி அதை சமாளிப்பீங்க? நான் அப்படியே ஃபேஸ் பண்ணிக்குவேன். சரி, இப்போ திடீர்னு அவங்கள இவ்வளவுதானா என்ன இவ்வளவு ஸ்பீடா இருக்கீங்க? டக்குனு இப்ப நான் அவங்கள அடிக்க அப்படியே கால்ல கிக் பண்ணி ரொட்டேட் பண்ணி வந்துருவாங்கண்ணா. அத்தாடி, உங்ககிட்ட ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் போல. ஆக்சுவலா நான் வந்து ஒரு நீங்க என்ன பண்றீங்கன்னு பாக்குறதுக்காக தான் நான் இது பண்ணேன். நீங்க மைக்கை தான் பிடிச்சிட்டு இருந்தீங்க, எப்படி டக்குன்னு மாத்துனீங்க? அதனால நான் அப்படியே மாத்திடுவேன். அது கெஸ் பண்ணிட்டீங்க அப்படியே அழகா. இப்போ எப்படின்னா நான் இப்போ பிளேயரா போறேன்னா விளையாடுற இடத்துல நான் அவங்களுடைய கண்ணை மட்டும் தான் நான் பார்ப்போம். அந்த கண்ணோடைய மூவ்மெண்ட்ல வந்து அவங்க என்னென்ன ஃபேஸ் பண்றாங்க, எப்படி மாறுறாங்க தெரிஞ்சு அப்படி அழகானா அப்படியே பண்ணிடுறாங்கண்ணா. என்னங்க ரெடியா இருக்கு கை டக். நான் ஆக்சுவலா என் கண்ணில் ஏதாவது தெரிஞ்சுதா நான் உங்களை அட்டாக் பண்ண வரப்போறேன்? அட்டாக் பண்ணும்போது நான் உங்களுடைய ஃபேஸ் உங்களுடைய மூவ்மெண்ட்டை பார்த்தா அப்படி டபக்குன்னு அட்டாக் பண்ணிடுறாங்கண்ணா. சீரியஸா? அவங்க செம கிரேட்டுங்க உண்மையிலே. கேஷுவலா பேசிட்டே இருக்கும்போது கையை ஓங்குறேன். நீங்க பாருங்களேன், இப்ப கூட ரெடியா இருக்கீங்க. நான் வரல இல்லைண்ணா, நான் கையை ஓங்கினாலே நீங்க ரெடி ஆயிடுறீங்க. பெரிய விஷயங்க, கண்ணிலேயே பாத்துருவீங்க. ஆமாங்கண்ணா. நம்மளுடைய எனக்கு வந்து எப்படின்னா டேக்வாண்டோ இதுல இருந்து இது வரைக்கும் தானே அடிக்கணும். நம்மளுடைய கவனம் வந்து எங்கேயும் செரத்தரக்கூடாதுங்கண்ணா. எனக்கு அதுக்கு மேலே இதுல இருந்து இது வரைக்கும் அடிச்சா தானே பாயிண்ட்டு. அதனால என் கூட விளையாடுற பிளேயர்ஸ்குடைய கண்ணை பார்த்தா தான் நான் வந்து ரொட்டேட் பண்ணி அவங்களும் என்னைய தான் பார்ப்பாங்கண்ணா. மைண்ட் ரீடிங், மைண்ட் அப்படியே என்ன நடக்குது, அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறது தெரியுங்கண்ணா. சூப்பர் சூப்பர் சூப்பருங்க. இப்போ பக்ரைன் போறீங்க, எந்த ஆப்பர்ச்சுனிட்டி? ஏன்னா நீங்க வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஒரு வார்த்தை, எனக்கு யாரும் இல்லை, எனக்கு அப்பா இல்லை, அம்மா இல்லை, எனக்கு சொந்த பந்தம் யாருமே இல்லை, தனியால நான் இந்த உலகத்தை நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ இந்த பக்ரைன் போற அந்த வாய்ப்பு இருக்கு இல்லையா, இது வந்து எல்லாருக்கும் அவ்வளவு ஈஸியா கிடைச்சிடாது. ஆனா யாருமே இல்லைன்னு நான் தவிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, இந்த வாய்ப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? ரொம்ப சந்தோஷமா பண்ணா. உதயா அண்ணா கொஞ்சம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நான் நேஷனல்ஸ் போகிறதுக்கு அவர் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. இப்போ இன்டர்நேஷ்னல்ஸ் நான் போகிறேன், வேர்ல்டு சாம்பியன்ஷிப் போகிறேன்னா அதனால உதயா அண்ணா கொஞ்சம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. ஸ்பான்சர்ஸும் நாங்கள் கடைசியாக நேரத்தில் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு கோச் சொல்லியிருக்காங்க. சரி கிடைக்குமோ கிடைக்காதோ, நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம், கிடைச்சா போவோம், கிடைக்கலன்னா நம்ம எப்படியாவது ஒரு ரெடி பண்ணி போயிட்டே ஆகணும் அப்படின்னு ஒரு இதில் இருந்தோம்னா. ஆனால் ரெடி பண்ணோம், எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்களும் ரெடி பண்ணி கொடுத்துட்டோங்கண்ணா. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் சென்னை வரைக்கும் வந்துட்டோம். நாங்கள் பக்ரைன் போயிட்டு நாங்கள் சாதிச்சுட்டு திரும்பி வருவோம்ண்ணா, எங்கள் சேலம் வருவோம்ண்ணா. வந்துட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட சொல்லக்கூடிய ஒரு ஆமாங்கண்ணா. எங்களுக்கு இப்போ ஹெல்ப் பண்ணுறதோட இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். அதாவது எங்களை மாதிரி இருக்கிற குழந்தைங்க எல்லா குழந்தைங்களுக்கும் அண்ணா உதயநிதி அண்ணா ஹெல்ப் பண்ணாருன்னா இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எங்களை மாதிரி சாதிக்கக்கூடிய குழந்தைகள் இன்னும் நிறைய பேர் இருக்காங்கண்ணா. தமிழ்நாட்டிலையும் அடுத்த ஸ்டேட்லேயும் இருக்காங்க. நிறைய பேர் ஸ்பான்சர்ஸ் இல்லாத ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கும் ஒரு உதவி கொஞ்சம் உதவினாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்கண்ணா. நானும் சொல்லிட்டீங்க.
அண்ணாவுக்கு செய்யக்கூடிய கடமை? அண்ணாவுக்கு செய்யக்கூடிய கடமைன்னா நன்றி சொல்லுவேன்னா, ரெண்டாவது எங்களுக்கு வந்து பார்ட்டிசிபேட் நான் பெரிய ஒரு லெவலுக்கு போயிட்டுனா என்னால் முடிஞ்சதை நான் எங்கள் அண்ணாவுக்கு செய்வேங்கண்ணா. தமிழ்நாட்டுக்கு இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி எப்படி இருந்தது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்போர்ட்ஸ் விஷயத்துல? இப்போ எப்படி இருக்கு ஸ்போர்ட்ஸ் விஷயம்னா? தமிழ்நாடுனா யாருமே எப்படின்னு வச்சுக்கோங்கண்ணா, அந்த அளவுக்கு யாரும் இன்னும் வெளியே வரலாமல் இருந்துச்சுன்னா 2003லேருந்து 2021 என்னமோ வரைக்குமே அந்த அளவுக்கு யாரும் வராத இருந்தாங்கண்ணா. இப்போ வந்து ஸ்போர்ட்ஸ்னால் இறங்குறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இருக்காங்கண்ணா. எங்களோட நல்லா பண்ணுறவங்களும் இருக்காங்கண்ணா. நாங்கள் எங்களோட பெஸ்ட்டை நாங்கள் காமிச்சு நாங்கள் நல்லா பண்ணுவோங்கண்ணா. தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்ப்போம்ண்ணா. நிச்சயமா ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட பேசுனதுல. பயங்கரமான இந்த ஆட்டிடியூட் இருக்குல்ல, அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத முதற்கொண்டு கணிச்சு வச்சுட்டு இருக்கீங்களா? என்னைக்குமே இதை விட்டுறாதீங்க. நிச்சயமா வந்து உங்களை தேடி இந்த உலகம் உங்களை தேடி நகரும். ரொம்ப நன்றி. தேங்க்யூண்ணா.